ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். மதர்ஷினி பாட்டி. அண்ணி கொஞ்சம் குரல் கொடு. சரிங்க பாட்டி. அண்ணி அண்ணி இதோ வந்துட்டேன். பாட்டி பொம்மி இந்த கஷாயம் கலக்கி வச்சிருக்கேன், குடிமா. ம் ம் பாத்தீங்களா, கசப்பு கஷாயத்தை குடுக்கறாங்க. பாட்டி, நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? எனக்கு கஷாயம் குடுக்கும் போதெல்லாம் வேம்பு சாருக்கும் சேர்த்து தானே குடுக்கணும்னு சொன்னேன். நீங்களும் ஒத்துக்கிட்டு சரின்னு சொன்னீங்களே. இப்ப என்னடானா ஒரு டம்ளர் தான் இருக்கு. ஐயோ, மறந்து போச்சுமா. ஒரு டம்ளர் வர்ற அளவுக்கு தான் எல்லாம் இருந்துச்சு. சரி, அடுத்த தடவை பண்ணும்போது சேர்த்து பண்றேன். இப்ப நீ குடிமா. குடிச்சிரு குடிச்சிரு, குட்டி பாப்பா இல்ல, குடி குடி குடிச்சிருமா. என்னடா பண்ண? ஐயோ பாட்டி, நான் ஒண்ணும் பண்ணல. என்னம்மா ஆச்சு பொம்மி? வேம்பு சாருக்கு கஷாயம் இல்லைன்னு தெரிஞ்சதும் நான் காலை உதைச்சேனா, திடீர்னு காலை சுலுக்கிக்குச்சு. என்னால காலை தரையில ஊனவே முடியல. பயங்கரமா வலிக்குது. பாத்துமா பாத்து. என்ன பொம்மி நீ? வளரு, முதல்ல அவளை சோஃபால உட்கார வா. வாங்க, நீ வந்து உட்காருங்க. டேய் சீதா, என்னடா வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? போடா, போய் மருந்து எடுத்துட்டு வந்து அவ காலுக்கு போடு. மருந்து எங்க பாட்டி இருக்கு? டேய், இது நம்ம வீடு தானே, மருந்து எங்க இருக்குன்னு கூட உனக்கு தெரியாதா? இந்த பாரு, அந்த டிராவல தான் இருக்கு. போடு போடா. ஐயோ, வலிக்குது. எங்க சுளுக்கு? இங்கதான் இங்கதான். இங்கயா? வேம்பு சார், ஓகேவா? ஏதோ என் காலை பிடிக்க மாட்டேன், தலை நிமிர்ந்துதான் நிப்பேன் அப்படின்னு எல்லாம் சவால் விட்டீங்க. நான் சொன்ன மாதிரி என் காலை பிடிக்க வச்சுட்டேன், பாத்தீங்களா? பாட்டி பாவி பாட்டி. ஐயோ, வேணும்னே பண்றா. இவளுக்கு கால்ல சுளுக்கலாம் ஒண்ணு இல்ல பாட்டி. ஏய், அம்மா வலிக்குது நடிக்கிறா பாட்டி. பாருங்க பாட்டி, வலிக்குதுன்னு சொல்ற, அவரை நீவவே மாட்டேங்கிறாரு. வலிக்குது பாட்டி. நடிக்கிறா பாட்டி. என்ன சித்தார்த், விளையாடுறியா? அவளே வலியில துடிச்சிட்டு இருக்கா, அவளை போய் நடிக்கிறா அது இதுன்னு சொல்ற. ஏண்டா இப்படி இருக்க? அவ காலை நீவி விடு. ஐயோ, இவளுக்கு ஒண்ணுமே ஆகு. வலிக்குது. இப்ப நீவி விட போறியா இல்லையா? உன்ன அப்படியே போடல. நீவி விடு முதல்ல. நீவி விடுறா.
சொல்லுங்க அண்ணே. நீங்க சொன்னது சரியான விஷயம்மா. அவங்க ஆடி போயிட்டாங்க. இப்ப அவங்க தெரியாம அனுப்பணும்னு நினைச்ச 1000 கிலோ ஸ்வீட்ஸையும் கணக்குல கொண்டு வந்துட்டாங்கம்மா. ரொம்ப சந்தோஷம் அண்ணே. உங்களை மாதிரி விசுவாசமான ஆட்கள் கூட இருக்கிறதுனாலதான் கடை இவ்ளோ வெற்றிகரமா நடக்குது. உங்க உழைப்பை விட விசுவாசம் தான் ரொம்ப பெருசு அண்ணே. யாரா இருக்கும்? யாரோ கடையில இருந்து தான் பேசுறாங்க. யார் பேசுறாங்களோ அவங்க பேரு சொல்லு பொம்மி. அப்பதான் நான் உங்களை கட்டம் கட்டி தூக்க முடியும். சொல்லு சொல்லு. அண்ணே, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் நீங்க சொல்லுங்க. சமயம் வரும்போது தாத்தா கிட்ட சொல்லி நான் அதை பண்றேன். நீங்க இனிமே கொஞ்சம் கவனமா இருங்கண்ணே. அங்க என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்லிடுங்க. அப்புறம் அண்ணே, ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பக்காவா கண்காணிச்சுக்கிட்டே இருங்கண்ணே. சரிங்கம்மா. அவ குரல் பக்கத்துல கேக்குற மாதிரி இருக்கே. பார்த்து ஒருவேளை பத்திரம். பக்கத்துல வந்துட்டாளா? ஐயோ, வரப்புல இருக்கே. என்னம்மா திடீர்னு சிரிக்கிறீங்க? ஒன்னும் இல்லைண்ணே, இங்க பூனைங்க தொல்லை ஜாஸ்தி. ஒரு பூனை என்ன பார்த்ததும் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடுது. அந்த பூனை சாதாரண பூனை இல்லைண்ணே, திருட்டு பூனை. நான் திருட்டு பூனை பொம்மி. இது எல்லாத்துக்கும் நீ நல்லா அனுபவிக்க போற. நீ பூனை நினைச்சுக்கிட்டு இருக்கிறத புலின்னு இனிமேதான் உனக்கு தெரிய போகுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.